வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க மூளை மிளகு வறுவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேஸ்டியான மூளை வறுவல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து 2 மூளை எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 வந்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் மூளையை வந்து நான் வந்து கட் பண்ணிடுறேங்க. பொடியாக கட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு மூளையை எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் நமக்கு வந்து காரம்லாம் நல்லா ஊறி, பெப்பர் காரெல்லாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும். முழுசாகவும் செய்யலாம். முழுசாக செஞ்சால் அவ்வளோவா காரம்லாம் உள்ளே இறங்காது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கும் போது நம்ம வந்து காரம் நல்லா உள்ளே சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து ரொம்ப அழுத்தி கட் பண்ணக்கூடாது. லேசான கத்தி, நல்லா ஷார்ப்பாக இருக்க கத்தியாக யூஸ் பண்ணி லேசாக அப்படியே பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி கட் பண்ணோம்னா மூளை வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு ஏறினதும் நான் கொஞ்சம் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1.5 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கிரேவியாக வரணுங்க. அதனால் நல்லா வதக்கிக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி வந்து ட்ரை கிரேவி தாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சள் பொடி வந்து வெங்காயத்தில் சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இது கூடயே நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் காரம் சேர்த்துக்கிறேங்க. சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க நமக்கு வந்து பெப்பர் தான், நமக்கு பெப்பர் வந்து தூக்கலாக இருக்கணும். அதனால் நான் வந்து இந்த சில்லி பவுடர் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் காரம் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டுங்க. இப்போ நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூளையை வந்து சேர்த்துக்கலாம். மூளையை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க, மூடி வைக்க வேண்டாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சா போதும். அது நல்லா வெந்து வந்துடும். நம்ம ரொம்ப பெரட்டி விட வேண்டாம். லேசாக பெரட்டி கொடுப்போம். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகு வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஜாரில். வறுத்து சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ரொம்ப மணமாக இருக்குங்க. இப்போ நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். சுவையான மூளை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க.